பக்தி பாதை அன்பர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, நம்ம வீட்டில் பணம் தங்க ஒரு முறை நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பணப்புழக்கம் மிகவும் நன்றாக இருக்கும். பணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசிய தேவை. பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக விளங்கக்கூடியது இந்த பணம் தான். நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் உங்கள் வீட்டில் பணம் தங்கலை. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த சம்பாதித்த பணத்தை நம்ம சேமித்து வைக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் வீட்டில் பணம் உங்கள் வீட்டில் தங்கலை, நாங்கள் சம்பாதிச்ச பணம் எங்கள் கையில் தங்க மாட்டுது, எங்கள் வீட்டில் தங்க மாட்டுது, அது எப்படி வருது எப்படி போகுதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். நம்ம வீட்டில் பணம் தங்காததுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஒன்று, நம்மளுடைய சம்பள குறைவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஊதாரித்தனமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் தங்காமல் இருக்கலாம். அதாவது நம்ம பழக்கங்கள், நம்ம வீட்டோட எனர்ஜி, நம்மளோட மைண்ட் செட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்டேக்கு தான். இது எல்லாமே ஒரு காரணமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு காரணம்தான். அந்த தவறு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் ஃபஸ்ட்டு வீடு சுத்தமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். இது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமா உங்களுக்கு தோணலாம். ஆனால் இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்க வீட்டில் அமைதி இருக்கும். குப்பை நிறைந்த வீட்டில் ரொம்ப நிறைய டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இது இயற்கையாக நம்மளுடைய தினந்தோறும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற விஷயங்களையே நம்ம புரிஞ்சுக்கலாம். சுத்தமாக இருக்க வீட்டில் எப்போவுமே அமைதி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது, நல்லா வீட்டை சுத்தமாக வச்சுருந்தோன்னா. இதே அந்த வீடு குப்பையாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல மைண்ட் செட்டே இருக்காது. அதனால பணமும் க்ளீன் எனர்ஜியாக இருக்கும். அந்த இடத்துல பணம் தங்கவே தங்காது. அதே போல் பணம் வீட்டில் தங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுற இன்னொரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பழைய குப்பைகளை சேகரித்து வீட்டில் வைக்கிறது. அதே போல் பழைய துணிகளை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நம்ம அணிந்த துணிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கறது. அதே போல் உடைஞ்ச பொருட்களை, ஒரு பொருள் ஒரு கண்ணாடி பொருளோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பொருளோ உடையுது அப்படின்னா அந்த பொருட்களை நீங்கள் எடுத்து தூர வீசிடணும். அதை வீசாமல் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனாலையும் நம்ம வீட்டில் பணம் தங்காது. பர்ஸு வாலெட்லாம் கிழியுது அப்படின்னா அதை கிழிஞ்ச பர்ஸவோ வேலெட்டவோ நீங்கள் திரும்ப மறுபடியும் உபயோகிக்காதீங்க. அதை நீங்கள் ரொம்ப கிழிகிற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. பணத்தை வைக்கிற பை எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலையும் பணம் தங்கலாம். பணத்தை நம்ம ரொம்ப அலட்சியமாக, நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அலட்சியமாக கண்ட இடத்துல வைக்கிறது, கண்ட இடத்துல தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒவ்வொரு பதில் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம எப்போ மதிக்க கற்றுக்கிறோமோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நல்லபடியாக மதிக்க நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு நெகட்டிவாக எப்போவுமே போகாது, எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான டிப்ஸு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட. தினம் வீட்டை சுத்தமாக வைங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் வீடை முழுவதுமாக கூட க்ளீனாக வைக்க முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுடைய முன்பகுதியை மட்டுமாவது நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. மாலை நேரங்களில் நல்ல தீப தூபம்லாம் போட்டு நல்ல வீட்டுக்கு ஒரு நேர்மறை எண்ணம் அதிகப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் நான் சொன்ன மாதிரி அந்த பர்ஸு வேலெட்டு இதெல்லாம் க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும். பணம் வைக்கிற பை எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அதில் கண்ட குப்பைகளை வைக்கிறது, தேவையில்லாத டிக்கெட்ஸு அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதே போல்
நமக்கு எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதுக்கு நன்றி சொல்கிற பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பணத்துக்கு கிராட்டிடியூட் வந்து சொல்லணும். எப்போவுமே வந்து ஒரு நன்றி உணர்வோட எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும், பணத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து நன்றி உணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து எப்போதுமே கை கொடுக்கும். நீங்கள் பணத்தை மதித்தாதான் வந்து பணம் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக மதிக்கும். பணம் வந்து ஒரு காகிதம் தான் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக நினைக்கலாம். அது ஒரு காகிதம் கிடையாது. இந்த பணம் தான் வந்து இந்த உலகத்தில் என்ன ஒரு மனிதரை தீர்மானிக்கிறதே இந்த பணம் தான். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டை விட்டு எப்போவுமே வெளியே போகவே போகாது. நம்ம ஒரு விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்க கொடுக்க இப்போது நீங்கள் வந்து ஒரு 2 லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 2 லெமன்கிட்டையும் வந்து நீங்கள் ஒரு லெமன்கிட்ட எப்போவுமே வந்து பாசிட்டிவாகவே பேசுங்க, இன்னொரு லெமன்கிட்ட எப்போவுமே நெகட்டிவாகவே பேசுங்க. அந்த பாசிட்டிவாக பேசின லெமனுக்கும் நெகட்டிவாக பேசின லெமனுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அதே போல் தான் ஒரு பொருளை வந்து நம்ம எப்போவுமே வந்து நேர்மறை சிந்தனையோட நன்றி உணர்வோடு இருந்துகிட்டே இருக்கும்போது அதோடைய மதிப்பும் சரி, அதோடைய இதுவும் சரி எப்போவுமே வந்து நம்மளை விட்டு நம்ம வீட்டை விட்டும் போகாது, நம்மளை விட்டும் போகாது. இது வரைக்கும் இந்த தவறுகள்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வீடுகளையும் சரி, உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் சரி, நம்மளுடைய குணத்தையும் சரி மெதுவாக வந்து நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து பணம் தங்க ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் கண் கூட நேராகவே பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.